முதியோரே கேட்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோம். மனிதன் தேவனை பற்றி கேட்கலன்னா எப்படி ஐயா? தேவனை பற்றி ஒரு அறிவு, தேவனை பற்றி ஒரு சிந்தனை வேணும்ல. ஆமென் சொல்லுவோம். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென் சொல்லுவோம். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால தான் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்காம, வசனத்தை கேட்காம யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. வசனத்தை படிக்காம, வசனத்தை ஆராய்ச்சி செய்யாம, சிந்திக்காம மனுஷனுடைய ரட்சிப்பு எப்படி வரும்? அதான் ஆண்டவர் சொல்றார். 4 வகையான நிலத்தை ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார். ஒரு நிலம் வழியருகான நிலம், ஒரு நிலம் முள்ளுள்ள நிலம், ஒரு நிலம் கற்பாறையான நிலம், ஒரு நிலம் நல்ல நிலம். இந்த 4 நிலமும் இல்லாத சபையே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா சபைகளும் 4 நிலம் இருக்கு. சோத்திரம். வழியருகான நிலம், வசனத்தை கேட்குறாங்க ஆனால் மறந்துடுறாங்க. முள்ளுள்ள நிலம், கற்பாறையான நிலம், இந்த நிலத்திலையும் வசனம் விதைக்கப்படுகிறது. வசனத்தை கேட்குறாங்க ஆனால் வெளியில் போன உடனே மறந்துடுதோம். மறக்கக்கூடாது. வெளியிலே சொல்லுவா. இன்றைக்கி என்ன வசனம் படித்தோம், என்ன பைபிள் இன்றைக்கி தியானம் பண்ணோம், யோவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை முழுசும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை வீட்டில் போய் ஒன்று உட்கார்ந்து நீங்கள் படிக்கணும். எவ்வளவு நேரத்தை இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்? வெளியிலே சொல்லுவோம். ஆண்டவருடைய வேதத்துக்கு, வசனத்துக்கு நம்ம செவி கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நல்லது ஆண்டவர் கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய சொல்கிறார், முதியோரே நீங்கள் கேளுங்க, தேசத்தின் குடிகளே செவி கொடுங்கள். இது 2ஐயும் செய்யணும். நீங்கள் அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் இந்த வசனத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். இந்த பைபிளை பற்றி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவதை 30, 60, 100 என்ன செய்யாது? பலன் கொடுக்கும். நிலத்தில் தான் பிரச்சனை. அந்த நல்ல நிலத்தில் முள்ளு முளைக்கக்கூடாது. முள்ளை பிடுங்கணும். ஆமென் சொல்லுவோம். களையை பிடுங்கணும். முள் வரும். இப்போ ஒரு விவசாயம் பண்ணுறோம், பண்ணும்போது அதில் களை வராமலாம் இருக்குது, முள் முளைக்காமலாம் இருக்குது. எல்லாம் களை வரும், முள் முளைக்கும். ஆனால் என்ன செய்யணும்? பிடுங்கிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, எபிரேயர் ஸ்தோத்திரம் 12:1 வசனத்தில், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை, நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு, ஆமென், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்துக்கு பெயர் தான் களை, அதுக்கு பேர் தான் முள். சரி, அந்த பயிர் வளருது, அந்த முள் அது பாட்டில் வளரட்டும், களை வளர, அது மட்டும் நம்ம விடுவோமா? ஒரு விவசாயி விடுவானா? சோத்திரம். ஒரு விவசாயி நெற்பை போட்டுக்கிற விவசாயத்தில் களை முளைச்சி முள் முளைச்சி அந்த பயிரெல்லாம் மூடி அழிச்சிருமே, பயிர் வராத. அப்போ என்ன செய்யணும்? களையை பிடுங்கணும். ஆமென் சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நமக்குள்ள ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு தேவை ஒரு பரிசுத்த வாழ்க்கை. என்ன பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதனும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் பாவிகள், நீதிமான்கள் யாரும் இல்லை. ஆனால் அவருடைய ரத்தத்தினால, அவர் பாடுறாருல, இயேசுவின் ரத்தத்தினாலே என்னை நீதிமானாய் ஆக்கினீரே. ஆமென். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? அருமையான கர்த்தருடைய 38 வருஷம் ஒரு மனுஷன் வியாதியாக இருக்கிறான். யாருமே அவனை கண்டுக்கிடலை. ஒரு நாள் வியாதி, 2 நாள் வியாதினா பரச்சல். 38 ஆண்டு காலம். சோத்திரம். அந்த பெதஸ்தா குளத்தில் ஒரு தேவதூதன் போய் அந்த குளத்தை கலக்கும் பொழுது எப்பேற்பட்ட வியாதியஸ்தா இருந்தாலும் மூழ்கினான், சுகம் கிடைச்சிடும். ஆனால் இவனை கொண்டு போய் விட ஆள் இல்லை. இயேசு அவனை தேடி வருகிறான். ஆமென். நல்லையிலே சொல்லுவோம். அவன் தேடி வந்த தெய்வம் நீரே. அது மாதிரி நம்மளை தேடி வாராரியா. அவர் பரலோகத்தில் அழகாக இருக்க வேண்டிய அந்த இடத்த விட்டுட்டு இந்த பூலோகத்தில், இந்த பாவ ஜென்ம உலகத்தில், இந்த நாற்றம் எடுத்த இந்த பூமியில் பரலோக தேவன், வானத்தை பூமி உண்டாக்கின தெய்வம் மனிதனாக தம்மைத்தாமே அடிமையாக்கி எவ்வளோ ஒரு வசனம் போட்டிருக்கு. ஆமென். நல்ல அடுவையின் ரூபம் எடுத்து, அப்போ இந்த பாவ உலகத்தில் அவர் எதுக்காக வரணும்? எங்களை வாழ வைக்க வெண்கல சர்ப்பம் அணியர். ஆமென். எங்களை வாழ வைக்க சிலுவையிலே தொங்கினீரே. கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வியாதியஸ்தரை பார்த்து இயேசு அவனை தேடி வராரப்பா.
எத்தனை இடத்துல கர்த்தர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். எத்தனை வியாதி நேரத்தில், எத்தனை பைக்கு ஓட்டும் போது, காரு ஓட்டும் போது, எத்தனை விபத்திலிருந்து நம்மளை காத்திருக்கிறார். எத்தனை சோதனையிலிருந்து நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். நம்மோடு கூட படித்தவர்கள், நம்மோடு வேலை செய்தவர்கள் உலகத்தில் இல்லையே, நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரே. ஆமென் சொல்லுவோம். அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இதுதான் தேவனுடைய வசனம். யோவேல் தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, நீ சொஸ்தமாகணும்னு நீ விரும்புகிறாயா? கடவுளுடைய வசனம் நம்ம பார்த்து சொல்றது, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? உன் வாழ்க்கைக்குள்ளே வந்து தங்கி உன்னை நடத்த நான் விரும்புகிற மகனே மகளே, நீ விரும்புகிறாயா? ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, தேவனுக்கு நம்ம இடம் கொடுத்து அப்போ அவங்க ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறாரு, நான் உனக்கு சுகம் கொடுக்கணும், எனக்கு விருப்பம் இருக்கு, நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. அவன், ஆண்டவரே விரும்புகிறப்பா, என்னை கொண்டு போய் விட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு அவனை பார்த்து எழுந்து நட. ஆமென். அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு அவனை பார்த்து தூக்கி விட்டு யோவான் 5ஆம் அதிகாரத்தில் எழுந்து நடன்னு சொன்ன, எழுந்து நடத்திட்டு ஸ்தோத்திரம். ஒரு முறை இயேசப்பா அவனை தேவாலயத்தில் பார்க்குறாரு. பழையபடி 2வது சந்திப்பு, 1வது சந்திப்பு முடிஞ்சிருச்சு. 2வது சந்திப்பில் தேவாலயத்தில் அவரை பார்த்த உடனே அவரை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, நீ சொஸ்தமானாய், நல்லது. ஆமென். உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், நல்லது. உன்னை காப்பாற்றிட்டேன், நல்லது. உனக்கு ஒரு பெரிய விடுதலை வந்துருச்சு, நல்லது தானே? நல்லது ஆண்டவர். ஆனால் ஒன்றே நீ செய்யணும். என்ன சொல்கிறாரு? உனக்கு அதிக கேடானதுண்டு வராதபடிக்கு நீ என்ன செய்யாதே? சத்தமாக சொல்லுங்க. ஆமென். அப்போ கேடு வர்றதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு நாட்டுக்கோ, தேசத்துக்கோ, சமுதாயத்துக்கோ கேடு வர்றதுக்கு என்ன காரணம்? பாவம்தான். ஒரு கேடான சிந்தனை தான், கேடான நினைவுகள் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கேடான காரியத்தினால தான் தேசம் முழுவதும் இன்றைக்கி பிரச்சனை. உலகம் முழுவதும் எத்தனை குடும்பத்தில் எடுத்தாலும் பிரச்சனை. அப்போ ஆண்டவரிடத்தில் நான் பரிசுத்தமாக ஜீவிக்கணும். எனக்குள்ள பாவ சுபாவம் வரக்கூடாது, எனக்குள்ள ஜென்ம சுபாவம் வரக்கூடாது. இன்னும் ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகணும். அல்லேலூயா சொல்லுவோம். விட்டதை பழையபடியே தொடக்கூடாது. சோதரம். நாய் தான் கக்கிறது, நாய் தான் திங்க, நம்ம நாய் இல்லை, மனிதர்கள். ஆமாம். ஒரு காரியத்தை விட்டுட்டோம், ஆண்டவரே எனக்கு இது வேண்டாப்பா, சீ அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி போய் அதை எடுத்து அதை சாப்பிட்டா அது நல்லதா? கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை சுத்திகரியுங்கள். ஆமென். நல்லதே சொல்லுவான். நீங்கள் நலம் பெறுவீர்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்கள் வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், உங்கள் வாழ்க்கையில சுகம் உண்டாகும். ஒரு சாதத்தை பிளேட்டில் அள்ளி போடுறோம், சாப்பாடு போடுறோம்ல, அது போடும் பொழுது அந்த தட்டில் ஈ கிடக்கு, முடி கிடக்கு, அழுக்காக இருக்குது, அப்படி போட்டுருவோமா?